அந்த தேசப்பற்று மிக்க தாயின் வளர்ப்பு தான் PV சிந்து மெடல் அடிக்க காரணம். சொல்லிடலாம், அவங்களுக்கு கோச்சரே ஒரு ஆம்பளை கோபிச்சந்து தான். கோபிச்சந்து 10 பேருக்கு பிராக்டிஸ் கொடுத்தாரு. மெடல் வாங்கினது PV சிந்து பொண்ணு மட்டும்தான். நடுவர் அவர்களே, நிறைவா 2 விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நடுவர்களே, நீங்க கிரிக்கெட் ஆடி இருக்கீங்களா? விளாண்டுருக்கேன். என்னன்னே தெரியாமல் நான் விளாண்ட ஒரு விளையாட்டு கிரிக்கெட் தான். பாதி தெரியும், பாதி தெரியாது. நடுவர்களே, என்னதான் விராட் கோலி ஹோம் கிரவுண்ட்ல நிறைய மேட்ச் ஜெயிச்சாலும் அப்ராட்ல போய் ஃபாரின் பிச்சில் ஜெயிச்சாதான் மரியாதை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதையே தான் நாங்களும் சொல்றோம். ஆம்பளைக்கு பிறந்த வீடும் ஒண்ணுதான், அவன் வாழ்ற வீடும் ஒண்ணுதான். ஆம்பளை ஜெயிக்கிறது ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிக்கிற மாதிரி, பொம்பளைக்கு பிறந்த வீடு ஒண்ணு, புகுந்த வீடு ஒண்ணு. அவ ஹோம் கிரவுண்ட்லயும் ஜெயிக்கிறா, ஃபாரின் பிச்சிலையும் ஜெயிக்கிறா. தான் மட்டும் ஜெயிக்கல, தன்னோட சேர்த்து தான் புருஷன் குடும்பத்தையும் சேர்த்து வச்சு ஜெயிக்கிறா. அப்ப அவதான கிங்கு. மூச்சு திணறதா தனபாலனே? திணறும். தனபால் கோயம்புத்தூருக்கு அடுத்து எப்போ வண்டின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. கிளம்ப முடிவு பண்ணிட்டார். நடுவர் அவர்களே, கலித்தொகையில் வந்த வரியை சொல்லுகின்றேன். கொள்ளேற்று கோடஞ்சு வானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் அப்படின்னு சொன்னா, எவன் ஒருத்த மாட்டினுடைய கொம்பை பிடித்து ஜல்லிக்கட்டில் அந்த காளையை அடக்குவதற்கு அஞ்சுகின்றானோ அவனை இந்த பிறவியில மட்டும் இல்ல, அடுத்த பிறவியில கூட தமிழச்சி புருஷனா நினைச்சு பார்க்கவே மாட்டா அப்படின்னு சொன்னா. உங்க வீரத்துக்கு அடையாளம் வகுக்கிறதே எங்க தமிழச்சிகள் தான். எல்லாத்தையும் விட்டுருவோங்க. நிறைவா இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. எந்த பெண்ணும் தன்னை காதலிக்கலையேன்னு ஒரு ஆம்பளை முகத்துல ஆசிட ஊத்தந்தில்லை. எந்த பொண்ணும் தன்னை காதலிக்கலையே அப்படின்னு ஒருத்தவன் கையை பிடிச்சி இழுத்ததில்ல. எந்த பொண்ணும் நியூ இயர் பார்ட்டியில பைக்ல வந்து இன்னொரு ஆம்பளைய கையை பிடிச்சி இழுத்து முத்தம் கொடுத்து கீழே தள்ளி பாலியல் வன்கொடுமை பண்ணது கிடையாது. எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது நீங்க. நடுவர் அவர்களே, நீங்கள் ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் சரி, பெற்றெடுத்தது ஒரு தாய், கட்டியது நல்ல மனைவியை, பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு கட்டி கொடுத்ததும் 2 நல்ல தங்கங்களே. அதனால் நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு பேத்தி இருக்கின்றார். அவர் வருங்காலத்தில் வந்து தாத்தா நீ இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டியேன்னு உங்களை கேட்க கூடாது. அதை மனசுல வச்சுக்கிட்டு நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டு மீண்டும் பெண் தெய்வங்களான உங்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனிக வேலை யாரையோ சொல்லி பயமுறுத்தினார். கடைசியாக என்னைய ஒரு ஆளை சொல்லி பயமுறுத்தினார்ல. உண்மையிலே இப்போ அதை நினச்சி தான் பயப்படுறேன். பேத்தி பேரன்னு இருக்கேன். அவன் என்ன நினைப்பேன்? இப்படி பொம்பளைக்கு பயந்து இப்படி தீர்ப்பு சொல்லிட்டு வந்திருக்கியா? நீலாம் ஒரு ஆம்பளையான்னு ஆளை தூக்குதே ஐத்த பொண்ணு என்ன சாக்கிதே, அட முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பளையே, உன் உச்சந்தலையில் சத்தியம் செஞ்சும் அச்சந்தீரலையே. உடனே அவ உன் பவசுக்கும் உன் பதவிக்கும் வெள்ளக்காரி பிடிப்ப, இந்த கிறுக்கிய ஏழை சிரிக்கிய எதுக்காக பிடிச்ச. அவன் ஒரு பதில் சொல்றான் பாரு. அங்கனதான் பொம்பளை நிக்கிறா. ஒரு வெள்ளக்காரி காசு தீந்தா விரட்டி ஓடி போவா, இவ வெள்ளரிக்கா வித்து கூட வீடு காத்து வாழ்வா அப்படின்னு நான் பாருங்க. தனபாலு இன்னும் பேசணுமா வேணாமா? விஜய் நடித்த படத்தில் ஒரு டூயட் பாட்டு இருக்கேன். கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்ணாலே கிறுக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு, உன் கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி அப்படின்னு ரூபாயை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்? 5 லட்சம். உடனே பதில், கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணுன்ட்டு என் கண்ணுக்கு 5 லட்சம் போதாது, உன் சொத்தெழுதி தீராது அப்படிங்கிற. என்னன்னா உன் மனசை தாயா 5 லட்சமும் சொத்தையும் கொடுத்து எனக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறார். ஆம்பளை எப்பயுமே அவன் ரூட்டே வித்தியாசமாக இருக்கும். எம்ஜிஆர் படத்தில் பாருங்கள். குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும். வாடகைன்னு கேட்கலாமா? அந்த பிள்ளை இப்படி பதில் சொல்லுதுன்னு வச்சுங்க. 1 லட்ச ரூபா அட்வான்ஸு, மாதம் ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டு போயான்னு. பதில் என்ன வரும் பார்த்துருக்கீங்களா?
குமரி பெண்ணின் கைகளிலே காதல் நெஞ்சை தர வேண்டும், காதல் நெஞ்சை தந்துவிட்டு குடியிருக்க நீ வர வேண்டும். இன்னொரு எம்ஜிஆர் பாட்டில் பாருங்க, இந்த புன்னகை என்ன விலை அப்படின்னு கேட்பார். உன் சிரிப்பு இப்போ எவ்வளோ விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், கிலோ 30 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு வேணால் ஒரு 25 ரூபாயை போட்டு வாங்கிக்கங்கன்னு சொல்கிறதா? இந்த புன்னகை என்ன விலை, என் இதயம் சொன்ன விலை. அடுத்து, இவள் கண்ணங்கள் என்ன விலைங்கிறார். ஜோடி 75 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு 70 ரூபாயை வாங்கிக்கங்கன்னு சொல்கிறதா? இவள் கண்ணங்கள் என்ன விலை, இந்த கைகள் தந்த விலை. அன்னையிலேருந்து ஆம்பளைகளுடைய பாட்டு எப்படி இருக்கு, பெண்ணினுடைய பதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இதிலே தெரிஞ்சுக்கலாம். தனபால் பாவம், உண்மையிலே கடைசியாக ஆண்களேன்னு பேசுகிறதுக்கு நீங்கள் தனபாலுக்கு கைதட்டி உற்சாகப்படுத்தினா தான் அவர் ரொம்ப ஆஹா தனபால் உனக்கும் குரூப் இருக்கப்பா, தைரியமாக பேசு. கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். நகரத்திலே பெண்கள் எல்லாம் புதிய புதிய ஃபேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். தேர்தலிலே தோல்வியுற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் மீண்டும் ஒரு எலெக்ஷனுக்காக காத்திருக்கிறார்கள். புதிதாக திருமணமான ஜோடிகள் எல்லாம் குழு குழு சீசனுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இங்கே விபிஎம்எம் கல்லூரி வளாகத்தில் மட்டும்தான் எங்கள் நகைச்சுவை நடுவர்களுடைய தமிழுக்காக காத்திருக்கின்ற கூட்டத்தை பார்க்கிறோம். உண்மையிலேயே நான் கோவையிலிருந்து புறப்படுகின்ற பொழுது திருவில்லிபுத்தூரில் ஒரு ஆண்டாளை பார்ப்போம் நம்பிக்கையுடன் என்றுதான் வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகுதான் தெரிகிறது, 1000 ஆண்டாள்களை பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே என்பதை நினைக்கின்ற பொழுது, போன வருஷம் லீவ் போட முடியாதுன்ட்டு வரமாட்டேன்ட்டார். அப்புறம் இங்கே நாங்கள் நடந்ததை சொன்னோம், ஆடியன்ஸ்கிட்ட பேசுனா விபிஎம் கல்லூரி மாணவிகள்கிட்ட பேசணுமையா, உண்மையான ரசிகைகள்னு சொன்னேன். லீவை போட்டு ஓடியான்ட்டார். இப்போ அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கார். உங்களை இதுக்கு மேலே தூக்க முடியாது, நீங்கள் எனக்கு கைதட்டணுங்கிறதுக்காகத்தான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் இயற்கையை பாருங்கள். குயிலில் எந்த குயில் அழகு தெரியுமா? குரல் யாருக்கு அழகு தெரியுமா? ஆண் குயிலுக்கு மட்டும்தான் குரல் அதிகம். மயிலில் யாருக்கு தெரியுமா அழகு? ஆண் மயிலுக்கு மட்டும்தான் தோகை அழகு. மாட்டுக்கும் கூட ஆம்பளைக்குத்தான் அந்த திமிழ், எருதுக்குத்தான் திமிழ் அழகு. கோழி சேவல்லையும் கூட அந்த சேவலுக்குத்தான் கொண்டை அழகு. யானையும் பார்த்துட்டா அதில் தந்தம் ஆண் யானைக்குத்தான் அழகு. சிங்கம் எடுத்துக்கொண்டாலும் கூட அது ஆண் சிங்கத்துக்குத்தான் பிடரமை அழகு. மனித இனத்தில் மட்டும்தான் பெண் அல்ல, ஆண் தான் அழகு. நீங்கள் அழகு இல்லை. கைதட்ட மாட்டீர்கள், கைதட்ட மாட்டீர்கள், எனக்கு தெரியும். பெண்களுக்கு அழகு தேவையில்லை, இனி அறிவுதான் தேவை என்று வீட்டிருக்கின்ற பெண்களை உங்களை மீண்டும் ஒரு முறை எனக்கு கடைசி வரைக்கும் கைதட்டணும்னு கேட்டுக்கிறேன். இல்லை, இந்த மண்ணு வரலாற்றுக்கு ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன், இலக்கியத்திற்கு ஒரு மகாகவி பாரதி, அரசியலுக்கு ஒரு காமராஜர், இப்படி பிறந்த இந்த மண்ணில் நின்றுட்டு பெண்கள் தான் பெருசுன்னு போனேன்னா எனக்கு மனசாட்சி இருக்குதுங்களா? நான் கேட்குறேன். நான் நீங்கள் கைதட்டுறீங்களோ இல்லையோ, நான் யதார்த்தமாக பேச வந்திருக்கேன். எனக்கு தாய் ஒரு பெண், எனக்கு மனைவி ஒரே ஒரு பெண், எனக்கு இறைவன் கொடுத்தது 2 குழந்தைகள், 2 பெண் பிள்ளைகள். 4 பெண்களோடு தான் நான் குடித்தனம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் பெண்மையை குறை சொல்வதற்காக வரவில்லை, ஆனால் உண்மையை உறக்க சொல்வதற்காக வந்திருக்கிறேன். இந்த வாக்கியம் எதுக்குன்னா, போனோன்னு அவங்க 2 மகள்கள்ட்டையும் உதவாங்கன்னு, அதுக்காகத்தான் இப்போ முன்கூட்டியே ஜாக்கிரதையாக சொல்லிக்கிறார். நான் என் 4 பெண்களோடு போட்டியிட்டது எனக்கு பெரிதல்ல. இங்கே பலாயிரம் பெண்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள், உங்களோடு எதிர்த்து பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்ததும் கூட எனக்கு பெருமை இல்லை. எனக்கு எது பெருமை தெரியுமா? ஆண்டாள் பிறந்த மண்ணிலே,
ஆண்டாள் எழுந்தருக்கிற மண்ணிலே, ஆண்டாளுக்கு பாவை விழா எடுக்கின்ற மண்ணிலே நான் ஆண்டாளையே எதிர்த்து பேசுவதிலே தான் நான் பெருமை அடைகிறேன். எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? ஆண்டாளுடைய அவதாரமே ஆணிற்கு பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பிறந்த அவதாரம் ஆண்டாளுடைய அவதாரம். நீங்கள் சிந்திக்க வேண்டும். பெருமாளுக்கு பேராசிரியர் சொன்னார்கள் 12 ஆழ்வார்கள் என்று சொன்னார்கள். 16 ஆழ்வார்களிலே 11 பேர் ஆண் மக்கள், ஒரே ஒரு பெண் ஆண்டாள் தான். அந்த ஆண்டாளினுடைய அவதாரம் என்ன தெரியுமா? என் குழந்தைகளே, என்னுடைய மகள் போன்ற குழந்தைகளே, ஆண்டாளினுடைய அவதாரம் என்ன தெரியுமா? நம்முடைய கணவர் பெருமாளுக்கு இந்த பெரியாழ்வாரனுடைய அடிபட பணிவிலை இருக்குது. ஐயோ, இவருக்கு நாம் மகளாக பிறந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மேலே இருந்து கீழே வந்து ஆண்டாளாக அவதரித்திருக்கிறார். ஆக ஆண்டாளே எங்கள் அடியானுக்கு அடிமை என்பதுதான் என்னுடைய முதல் வாதம். அடுத்தது எங்க போட்டி போடுறாங்க தெரியுமா? நடுவர் போட்டி போடுற, இல்லாட்டி நடுவருடைய மிஸ்ஸஸ் கூட போட்டி போடுற. ஆமா, ஏன்னா அவர் எங்கெங்க முக்குவாரோ எங்கெங்க திக்குவாரோ அப்பதான் அவங்க சம்சார தண்ணி எடுத்து கொடுப்பாங்களா. நான் கேட்கறேனுங்க, 3 மணி நேரம் பேசுற ஆம்பளைக்கு எங்க இடத்துக்கு முக்குறோம் எந்த இடத்துக்கு திக்கிறோன்னு தெரியாதா? இந்த அம்மா முக்கா டம்ளர் குடிக்கிறது தான் பேசுறது எல்லாமே இருக்குதா? 3 மணி நேரம் ஆம்பளை முக்கி பேசுறாள், அதுல பெருசு இல்லையா? இந்த முக்கா டம்ளர் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறது பெருசாம வக்காலத்துக்கு ஒருத்தர். இதெல்லாம் மனசாட்சியெல்லாம் பேசுறது இல்லைங்க. நான் கேட்கிறேன், கஷ்டப்பட்டு பாடுந்து பாரதி, பாரதியோட மனைவி செல்லம்மாளுடைய தியாகமா கஷ்டப்பட்டு உழைச்சது காந்தி பூராமே அவங்க சம்சாரத்துக்கு தான், கஸ்தூரிபாய்க்கு தான் பெருமையா. நான் முக்கி பேசுறது கோவை தனப்பாடு பெருமை, கோயம்புத்தூர் உட்காந்துக்கிற சரோஜினிக்கா பெருமை? என்னமா பண்ணுவீங்க நீங்க? நான் கேட்கிறேன், பூ கட்டுவீங்க, முடிஞ்சா புடவை கட்டுவீங்க, பிடிக்கலனா எங்க மேல இட்டு கட்டுவீங்க, பிடிச்சிருந்தா புருஷன் எங்களை கட்டிக்குவீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, அவங்க பூ கட்டுவாங்க, இட்டு கட்டுவாங்க, புருஷனை கட்டிக்கிடுவாங்க. நீங்க என்னென்ன கட்டுறீங்க? நடுவர் அவர்களே, பிடிச்சிருந்தா உசிரியும் கொடுப்போம், பிடிக்கலனா உசிரியும் எடுப்போம். அதான் ஆண் வர்க்கம். அவர் சொன்னார் இல்ல, ஏச துத்துறீங்க, அது பண்றீங்க, இது பண்றீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி சிம்பிளா கேட்கணுமா? இந்த உலகம் தோன்றிலிருந்து இது வரைக்கும் நான் கேட்கிறேன், எந்த பொம்பளை பிள்ளையாவது காதல் தோல்வி அடைஞ்சதுன்னு தாடி வளர்த்திக்கிறீங்களா இது வரைக்கும்? சொல்லுங்க, யாராவது தாடி வளர்த்துக்கிட்டா சொல்ல, நான் பேசுறதையும் நிறுத்திக்கிறேன். ஓ, உசுரா நினைக்கிறோம் நாங்க. உசுறு போகுதுன்னு வச்சுக்க, அந்த உசுறு எங்க உசுறு நாங்க மாச்சுக்கிறோம். தட் இஸ் சிம்பிள். இனிமேல் உசுறு எடுக்கிறான்னு பேசக்கூடாது. அந்த உசுறு உங்களது இல்ல, எங்களுது. உங்களை உசுரா நினைக்கிறோம். ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, காதல் விவகாரத்துல கூட நான் வக்காலத்து வர மாட்டேன். பெத்த தகப்பனை தணிகைவேலன் சொன்னாரு, 2 ரூபாய் இருந்தா பீடி குடிப்பான், 10 ரூபாய் இருந்தா சிகரெட் குடிப்பான், 100 ரூபாய் இருந்தா கோட்டடிப்பான்னு சொன்னாப்புல. நீ உன்ன பெருல, நீ உன்ன கல்யாணம் ஆகல, பெத்தவனுக்கு தான் அந்த வலிக்கும் தெரியும். இங்க இருக்கிற அத்தனை பொம்பளை பிள்ளைங்க கேட்கிற, நல்லா கேட்டுக்க. 2 ரூபாய் இருந்தா உங்க ஒப்ப சைக்கிளுக்கு காத்தடிப்பான் உனக்கு பாடுபடுறக்கு, 10 ரூபாய் இருந்தா உனக்கு பூ வாங்கி கொண்டு வந்து கொடுப்பான், 100 ரூபாய் இருந்தா உங்க அம்மாளுக்கு சேர்த்து கொண்டு வந்து கொடுப்பான், 1000 ரூபாய் இருந்தா விபிஎம்எம் கல்லூரில பீஸ் கட்டணும் உங்க ஒப்ப. ரெண்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டின அந்த வேகம் இப்போ வருது பத்தியலா? எல்லாம் உனக்கு உன் கண்ணுக்கு பூரா குடியாரங்களை மட்டும்தான் தெரியுமா ஐயா? மகளுக்கு ஃபீஸ் கட்டின அப்பனை கண்ணு தெரியலையா? மகளுக்கு பெத்த பிள்ளைக்கு பூ வாங்கி கொடுக்குற அப்பனை கண்ணு தெரியலையா? தனக்கு ஒரு பழைய அன்றாயிரம் பழைய அழுக்கு வேட்டியும் கட்டிக்கிட்டு என் பிள்ளைக்கு பட்டுப்பாவடை வாங்கிட்டு வரணும்னு சொல்கிற அப்பனை உனக்கு கண்ணு தெரியலையா? எப்படி தனப்பால் உனக்கு சால்றா? பிரமாதம்ல சார். நீங்களும் பெத்தவங்க தான் சார். அவங்க இன்னும் கல்யாணம் அப்படித்தான் இருப்பாங்க சார். அது கல்யாணம் ஆகி குழந்தை பெத்தவங்களுக்கு தான் புள்ள வருத்தம் தெரியும். நான் ரிக்ஷா இழுத்தாலும் பரவாயில்ல, என் குழந்தை ரிச்சா வாழணும்னு நினைக்கிறவன் தான் சார் தகப்பேன் சார். நான் அம்மாவை குறை சொல்ல விரும்பல, நான் என் பொண்டாட்டியும் கூட குறை சொல்லுவேன். ஆனால் எங்கள் அம்மாவை நான் சொல்ல முடியாது. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை குறை சொல்லுவான், ஆனால் அவங்க அம்மாவை சொல்ல மாட்டான். எந்த ஆண்மகனும் தாயை குறை சொல்ல மாட்டான். நான் சொல்லட்டுமா, வலிக்காத மாதிரி அடிச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கிறவதா தாயி, வலிக்காத மாதிரி அடிச்சுட்டு குழந்தைய தவிச்சிட்டு இருக்கிறவதா தாயி.
ஆனா வலிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இரவு முழுவதும் துடிச்சிட்டு இருக்கிறவன் தாண்டா அப்ப. இங்க சாதாரணமா நினைக்காதீங்க. இன்னும் சிம்பிளா சொல்லட்டுமா, அம்மாவோட உங்களுடைய பாசம் தோசை மாதிரி, அப்பனோட பாசம் தோசை கல்லு மாற. தோசை திங்கும் போது ருசி அறியும், ஆனா அந்த தோசையவே சுட்டது தன்னை வருத்திட்டு இருக்கிற தோசைக்கல்லுங்கிற ருசி உங்களுக்கு தெரியாதுமா, தெரியாதுமா, தெரியாதுமா. தணிகைவேல் தயவு செய்து ப்ளீஸ் ப்ளீஸ், நான் என்ன சொல்றேன்னா, இல்ல இல்ல நீங்க நீங்க உங்களை கைதட்ட வைக்கணும். நீங்க உங்களுக்கு எதிராக நின்று பேச பெண்களை சொல்லணுங்கிறத நான் சொன்னேன். ஏன்னா என் 2 பிள்ளை கிட்ட பேசி பேஞ்சு ஓஞ்சிட்டேன். 2 பிள்ளை தான் கேட்கல, 2000 பிள்ளை என் பேச்ச கேட்பாங்க நம்பிக்கை இருக்குது எனக்கு. சார் என்னமோ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த பொங்கச்சோத்தை தூக்கு போசியில் வாங்கிட்டு புள்ளதான் கொண்டு வந்து கொடுப்பான், ஆம்பளை பைய கொடுக்க மாட்டான்னு சொன்னாப்பல தணிகவேல். உண்மைதான் உண்மைதான், பொம்பளை புள்ள கொண்டு வந்து கொடுப்பான். நான் சொல்றேன், அந்த 2 ரூபா பொங்கல்ல தூக்கு போசியில சுமந்தது உனக்கு தெரியுதே தணிகவேல்? தாயின் தகப்பனையும் தொட்டில் மாற கட்டி தூக்குனானே சரவண, மகாபாரத்திலும் ராமாயணத்திலும் படிச்சிய சரவணனோட வாழ்க்கை தெரியலையா உனக்கு? இல்ல இந்த காலத்துல மேஜர் சரவண திருச்சியில உலகமே பார்க்கிற மாதிரி உயிரிழந்து அன்றைய முதல்வர் பாராட்டு மழை பொழிந்தாரு, அந்த சரவண தெரியலையா உனக்கு? நீங்க யோசிக்க வேண்டாமா? முல்லை பெரியாறு டேம் பெண்ணிக்குய் கட்டினாரே, உனக்கு தெரியலையா? நான் பெண்களை குறை சொல்ல, பெண்கள் இன்னும் வரவில்லை என்ற ஆதங்கத்திலே பேசுகின்றேன். ஆனால் பெண்கள் எல்லாம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மகளிர் கல்லூரியே தனியாக அமைத்து பெண்குலத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இனி வரும் பெண்கள் இதுவரை இல்லை என்பது என்னுடைய வார்த்தை. அவ்வளவுதான், தமாசு இல்லைங்க. நாங்கள் விட்டு கொடுக்குறோம், எத்தனையோ எத்தனையோ விட்டு கொடுக்குறோம். பிராக்டிக்கலாக பாருங்க, ஆம்பளைக்கு கட்டி இருக்கிறது பாருங்க, எத்த பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எத்த பெரிய ஆபீஸராக இருந்தாலும் 4 முளை வேட்டியோட முடிஞ்சுது. 4 முளை. எத்தனை ஏழையாக இருந்தாலும் சரி, ஏழை பிள்ளைகளாக இருந்தாலும் பாருங்க, 8 கஜ பட்டு புடவையோட ஜம்முன்னு உட்காந்துக்குது. அப்போ ஆம்பளைகளுக்கு எப்பவுமே 4 முழம் தான், பொம்பளைகளுக்கு எப்பவுமே 8 முழம் தான். எத்தச்சோடு பணக்காரா இருந்தாலும் பாருங்க, 2 பவுனுக்கு மைனீச்சிங்கள் மாதிரி இல்லை. ஏழை பொம்பளையாக இருந்தாலும் பாருங்க, 9 பவுனுக்கு கொடி போட்டிருப்பாங்க. ஆம்பளைக்கு பவுன்லையும் குறைவு, உடுத்துற வேட்டிலையும் கொடும்பு. கிராப்பில் பாருங்க, நம்ம ஜானுக்கு மேலே வெக்கில் முடி அப்படின்னு இடுப்பு வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறாங்க. முடி வளர்த்தலையும் அவங்களுக்கு பெருசு. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க பண்டிகையில் பாருங்க, சிவபெருமானுக்கு சிவராத்திரி எத்தனை நாள் சார்? ஒத்த ராத்திரி. சக்திக்கு எத்தனை ராத்திரிங்க? 9 ராத்திரி நவராத்திரி. சாமியிலையும் அப்படித்தான். நீங்க அதை விட பாருங்க, வெள்ளிக்கிழமை அவங்க குளிச்சு முழுங்குவாங்க, நல்லெண்ணெய் எடுத்து ஊட்டி வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து. ஆம்பளை சனிக்கிழமை தான் தலை முழுகுவா. எதே பொம்பளை என்ன மிச்சம் வச்சுதானா முழுகுவா, இல்லாட்டி அதுவும் முழுக மாட்டேன். ஏன் விட்டு கொடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க பெருமை பேசலாம், பெண்கள்னால ஆண்கள் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க, பெண்கள்னால ஆண்கள் பொழைச்சிருக்காங்க. தயவு செய்து அப்படி சொல்லிடாதீங்க, தயவு செய்து. நாங்கள் தான் விட்டு கொடுக்கிறோம். ஒரு 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 சிந்தனையோடு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். எத்தனையோ ராமானுஜர்லேருந்து பட்டணத்திலிருந்து சொல்கிற பொம்பளைங்க கொசு முசுன்னு பேசுவாங்க, பொம்பளைக்கு எடுப்பான்ங்கிறாங்க, இந்த ஆண்களைக்கு எடுப்பாங்க சொன்னாங்க. ஆண்கள் என்னைக்குமே கெடுக்க மாட்டாங்க. சமுதாய பார்வை என்பது ஆண்களுக்கு உரித்தானது. விமானத்தில் ஏறி ராமானுஜர் சொன்னார், ஓம் நமோ நாராயணா என்று இந்த உலக மக்கள் கேட்க வேண்டும் என்று. நான் நரகத்துக்கும் போனாலும் நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னது ஆண்மகன். பல கோடி ரூபாய் திறந்து பட்டினத்தார் அன்னைக்கு அரசனுக்கு கடன் கொடுக்கிறவங்க இருந்த பெரிய பணக்காரன் பரதேசி வேஷம் போட்டது பட்டினத்தார். நீங்க சிந்தித்து பாருங்கள். நிறைவாக சொல்லுகிறேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் என்ன வித்தியாசம்? விளையாட்டு என்றால் கூட பெஸ்ட் ஆஃப் 3 பெண்களுக்கு, பெஸ்ட் ஆஃப் 5 ஆண்களுக்கு வைக்கிறார். ஏனென்று சொன்னால் உடல் ரீதியாகவும் நீங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறீர்கள், மனம் ரீதியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் குறைவாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு பக்தி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சமுதாய பார்வை என்பது இருக்காது என்கின்ற என்னுடைய பார்வையாக வைத்து ஒத்த வரியிலே முடிக்கின்றேன். கணவனுக்கும் மனைவிக்கும் ஆணுக்கும் விஞ்ஞானுக்கும் என்ன தெரியுமா? மனைவி என்று சொன்னால் மனைக்கு வெற்றி என்று பெயர், மனைவிக்கு அதிகாரம் படுத்தியவள் என்று பெயர். கணவன் என்று சொன்னால் கண் கூட்டல் அவன் கணவன் என்று பெயர். ஸோ கணவன் என்று சொன்னால் கண். கண்ணை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த கண் எல்லாரையும் பார்க்கும், ஆனால் என்னை இந்த கண் பார்த்து கொள்ளாது. அதுபோலதான் குடும்பத்தில் இருக்கின்ற கணவன் அப்பா, அம்மா, மனைவி, மகன், மகள் எல்லோரையும் பார்ப்பான். எல்லோரையும் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவான், எல்லாத்துக்கும் துணிமணி எடுத்து கொடுப்பான். மிச்சம் இருந்தால் அவன் எடுத்துக்குவா சார். அப்படி இல்லைன்னா அதை பழைய லுங்கியோடைய அவன் நோம்பி கழிச்சிருவான் சார், பண்டிகை கழிச்சிருவான் சார்.
சார் இன்னொன்று, எங்க வேணாலும் அடிபடு உடம்புல, எங்க அடிபட்டாலும் அழுகிறது கண்ணுதான் சார். கையில் அடிபட்டாலும், கண்ணில் அடிபட்டாலும், தலையில் அடிபட்டாலும் அழுகிறது கண்தான். குடும்பத்தில் யாருக்கு பாதிப்பு வந்தாலும் முதலிலே கலங்கி நிற்பவன் ஆணாக கூடிய அந்த வீட்டுக்கு பொறுப்பான கணவன் மட்டும்தான். நான் மூன்றாவது சொல்லுகிறேன், கண்ணுக்கு போடுகின்ற கண்ணாடிக்கு கூட கண் கண்ணாடி என்று நாம் சொல்லுவதில்லை, அதை மூக்கு கண்ணாடி என்று தான் சொல்லுகிறோம். ஏன் தெரியுமா? நாம் பெறுகின்ற வெற்றியெல்லாம் நமக்கில்லை, அது என் மனைவியால் தான் கிடைக்கிறது என்று ஆண் மக்கள் சொல்லுகிறார்கள். இதோ உதாரணத்திற்கு லியோனியும் வெற்றி அவர் மனைவி என்கிறார், இந்த தாளாளரும் வெற்றி அவர் மனைவி என்கிறார். உலகமே ஆண்கள் மனைவிகளுக்கு, பெண்களுக்கு விட்டு கொடுத்துத்தான் இருக்கிறது. வேண்டுமென்றால் இந்த தீர்ப்பையும் அவர்களுக்கே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம். தனபால் 2 பொம்பளை பிள்ளைகளை பெற்ற அப்பாங்கிறத நிரூபிச்சிட்டார். உண்மையிலே ஒரு தகப்பனுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பேசி 4 பேர் ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. இப்போ எனக்கு தீர்ப்பு சொல்கிறது தான் இப்போ எனக்கு விடவிடன்னு கை காலெலாம் நடுங்குது. அதுக்காக நான் இப்படி தீர்ப்பு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. பக்தி நெறியிலும் சமூக வாழ்விலும் பெரிதும் முத்திரை பதிப்பவர்கள் ஆண்களும் தான் பெண்களும் தான். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொன்னால், ஏன் இதை 10:45 சொல்லியிருந்தா நாங்கள் பாட்டுக்கு வேறு ஏதாவது கலை நிகழ்ச்சி நடத்தியிருப்போம். 4 பேரை இப்படி வேக வேகமாக பேச வச்சுப்பிட்டு இப்படி ஒரு நடுவர் தீர்ப்பு சொல்கிறதுக்கு ஒரு நடுவரா? அப்போ கூட நான் ஐயாட்ட கேட்டேன், தாளாளர் ஐயாட்ட, சங்கரை விட்டு கேட்டு வர சொன்னேன், எத்தனை மணிக்கு முடிக்கிறதுன்னு. 1:30 மணிக்கெலாம் முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ இன்னும் 10 நிமிஷம்தான் இருக்குது. 1:30 மணின்னா இப்போ 10 நிமிஷத்தில் நான் வந்து அன்பார்ந்தங்கிறதுக்கே 6 நிமிஷம் ஆகி போயிடுறேன். அதனால் நான் எவ்வளவு நேரம் பேசுகிறதுன்னு எல்லா ஊர்லேயும் கேட்பேன். அங்கேயும் இங்கேயும் கேட்டுவிட்டேன். நாங்கள் எங்கே போனாலும் கேட்பேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துகிறதுன்னு ஒரு ஊரில் கேட்டேன். அந்த ஊர் தலைவர் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பதில் சொன்னார். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க லியோனி, நாங்கள் 1/2 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னார். அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு பார்ப்பேன். இவருக்கெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்களாம். நான் வெறுந்தரையை பார்த்து பேசிவிட்டு இவருக்கு கொடுக்குற காசை வாங்கி மானங்கட்டு போய் சாப்பிட்ணும். ஒரு கலைஞன் மேடையில் ஜொலிக்கணும்னா கொடுக்குற நினைவு பரிசும் கொடுக்குற பணமும் போகிறதுக்குள்ளே செலவாகி போயிடும். ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் எந்த கலைஞனுக்கு கிடைக்கிறதோ அவன் தான் நிரந்தரமாக இருப்பான். நான் இந்த விழாவுக்கு உள்ளே வரும்போதே ஒரு அம்மா வயசானவங்க வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. என்னை உத்து பார்த்துட்டு ஒரு சென்டென்ஸ் விட்டாங்க, டிவியில் பார்த்தா கிளவி மாதிரி இருக்கான், நேரில் அழகாக இருக்கானேன்னா. இதை நினச்சி நான் சந்தோஷப்படுறதா வேதனைப்படுறதான்னு தெரில. ஆனால் அந்த அம்மா சொன்னதில் ஒரு ஆழமான உண்மை இருக்குது. டிவியில் ஏன் கிளவி மாதிரி இருக்கேன்னா, அங்கே வந்து செயற்கை மேக்கப்பை போட்டு உட்கார வச்சுருப்பான். இங்கே நான் மேக்கப்லாம் போடல, சாதாரணமாக உங்களோடு ஒருவனாக நான் வந்ததால் தான் அந்த வயதான அம்மாவுக்கு கூட லியோனி அழகாக தெரிஞ்சது காரணம் நான் கலந்துக்கிட்ட விழாவினுடைய தன்மை. ஆண்களா பெண்களா அருமையாக பேசுனாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையோட அப்பா பொண்ணோட அப்பா எப்படி இருப்பார்? மாப்பிள்ளையோட அப்பையும் பாருங்கள் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா அவனுக்கும் செலவுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிட்டான், வாங்க 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 சாப்பிடுங்க, முதலே சாப்பிட்டான், பரவாயில்ல 2வது தடவை சாப்பிடுங்க, ஏன்னா அவனுக்கும் செலவுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்கள் பொண்ணோட அப்பனை விசாரிக்காமையே கண்டுபிடிச்சிடலாம். இந்த அல்லையில் ஒரு பையோடு அந்த இப்படியே அலைவார், அப்படியே மொய் பணத்தையும் திங்கிறவங்களையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருப்பார். மொய் 1 லட்சம் தான் வந்திருக்கு, 5 லட்சத்துக்கு திங்கிறாங்களே, ஐயோ. எல்லா செலவும் அவர் தலையில் தான் வரணும். அவரை கூப்பிட்டு கேளுங்க, நீங்கள் தான் பொண்ணோட அப்பாவா, எப்பட்றா கண்டுபிடிச்சிங்க, இந்த உன் முகரையில் எழுதி ஒட்டியிருக்கேன்ட்டு. ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டா அந்த அப்பன் படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா? தன் பிள்ளைய ஒரு இடத்துல கட்டி கொடுக்குற வரைக்கும் அந்த அப்பன் படுற பாடு மாதிரி உலகத்தில் வேறு யாரையாலும் இருக்க முடியாதுயா. மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்து அவங்க முகத்தையே அவங்க அப்பையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். சரின்னு சொல்லுவாங்களோ என்ன சொல்கிறாங்களோ. அதில் அந்த இதை பேசுகிறதுக்குன்னே ஒரு 5 பேரை டீ வாங்கி கொடுத்து கூட்டி வந்திருப்பாங்க. அப்போ பேச வேண்டியதெல்லாம் பேசுவான் அப்படிமா, பேசுங்க பேசுவான் பேசுங்க, எல்லாம் எவ்வளவு போடுறீங்கன்னு ஐயா கேட்குறாருங்க. இதுக்குன்னே ஒருத்தனை செட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணோட அப்பன் இப்படியே பார்க்குறாரு, எத்தனை பவுன் கேட்க போகிறாங்களோ. நாங்கள் ஒன்றும் அவ்வளவு விரும்புகிறது இல்லைங்க, இதெல்லாம் நாங்கள் எங்கள் குடும்பங்களில் விரும்புகிறதில்ல. ஒரு 50-60 பவுனு போட்டிங்கன்னா 50-60 அவர் 20ஓடு தான் வச்சுருக்காரு பாவம்.
25 பவுன் ரெடி பண்ணிடலாம், 50 கேட்குறாங்களே அப்படின்னு இப்படியே கொஞ்சம் பார்க்குறாரு. இன்னொருத்தர் ரொம்ப இறக்கப்பட்டு ஒரு 40 பவுன் போட்டுருங்க, இதுக்கும் கம்மியான அப்புறம் நாம் இது அவ்வளோ வராதுங்க. 25 பவுன் வச்சுருக்க அப்பேன் 40 பவுன் கேட்குறாங்க. அவங்க அப்பா அப்படியே பார்க்குறாரு, நல்ல மாப்பிள்ளையாக இருக்கேன், பொண்ணை பார்க்குறாரு, அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி முகம் தெரியுது, என்ன பண்ணுறதுன்னு முழிக்கிறார் அவங்க அப்பா. அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட அண்ணன்னு ஒருத்தன் இருப்பான் பாருங்க, அவன் எங்கேயோ வேலை செய்கிறான், அவங்க அண்ணனை அவங்க அப்பா பார்க்குறாரு, என்னடா 40 கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணனை பார்க்குறாரு. அவன் சிக்னல் காட்டுறான் அப்பாட்ட, சரின்னு சொல்லுப்பா, உசுரை கொடுத்தாது என் தங்கச்சிக்கு நான் 15 பவுனை நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு 2 சொட்டு கண்ணீர் கொடுத்து ஒரு அண்ணன் இப்படி கை காட்டுறான் பார்த்தீங்களா. தான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணாத வரைக்கும் 35 வயது வரைக்கும் திருமணம் முடிக்காத எத்தனை அண்ணன்மார்கள் இன்னைக்கு இருக்கான் தெரியுமா. அவனுடைய ஆசாபாசத்தையெல்லாம் திறந்து தட்டேற்றி விடுவான். மாப்பிள்ளை இந்த வயசில் விட்டினா அப்புறம் ஒன்றும் முடியாது மாப்பிள்ளை பார்த்துக்க அப்படிமா. நல்ல பொண்ணு இப்போ கிடச்சாத்தான் அப்படின்லாம் ஏற்றுவாங்க. பரவாயில்லடா, என் தங்கச்சி இருக்கும்போது நான் என் மனைவியோட வீட்டில் இருக்க நான் விருப்பம் இல்லை, கல்யாணம் முடிக்காமல் நான் அப்துல் கலாம் மாதிரியாவது இருந்துடுறேன், என் கூட பிறந்த தங்கச்சி கல்யாணம் முடிக்கணும்டான்ட்டு எத்தனை அன்னைமார். பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு அல்லையில் அந்த பையை வச்சுக்கிட்டு அலைகிற தகப்பேன். அடே அப்பா, ஆம்பளை பிள்ளை பிறக்கும் நினச்சோன்னே பொம்பளை பிள்ளை பிறந்துறேன். அப்போ அந்த டாக்டரை பார்க்குறேன், என்ன சார் பொம்பளை பிள்ளை இருக்கட்டும் சார் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி வேதனையோடு அந்த பொம்பளை பிள்ளைய வாங்கினாலும் அந்த நேரத்தில் மனசுக்குள்ளே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஏற்கனவே ஒரு பையன் பிறந்துட்டான், இப்போ இன்னொரு பையன் பிறக்கிறத விட ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, இனிமே தான் என் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கா, இனிமேல் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு அந்த பொம்பளை பிள்ளைய வாங்கிட்டு போகிறான் பாருங்கள் பெத்த அப்பேன். எத்தனை வீட்டில் இதெல்லாம் நடக்குது. வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம ஆண்டாளுடைய பாவை விழாவில் நடந்துகிட்டு இருக்கான். ஆண்டாள் ஒரு துளசி செடிக்கு பக்கத்தில் 5 வயதில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தைய அனாதையாக விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி பாவை விழா இந்த சிறுவில்லிபுத்தூரில் நடக்காது. அந்த குழந்தையை எடுத்து வளர்த்த பெரியாழ்வார் என்ற அந்த மிகப்பெரிய அந்த வளர்ப்பு தந்தை தான் இன்றைக்கி ஆண்டாளுக்கு இவ்வளவு பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். சார் தான் இன்றைக்கி இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், ஒரு மனைவி இறந்ததுக்காக ஆம்புலன்ஸ் கேட்குறான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில், கிடையாதுன்ட்டானுங்க. தன் மனைவியினுடைய உடலை சுமந்து கொண்டு 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு கணவன் நடந்து வந்தான்னா அந்த கணவன் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஃபேஸ்புக்லையும் அந்த ட்விட்டர்லையும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. என்ன காரணம், இறந்த உடலை சுமக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, 5 மடங்கு வெயிட் அதிகமாக இருக்கும். ஆனால் மனைவி என்ற அந்த உறவின் காரணமாக தோளில் சுமந்த அந்த எடை தெரியாமல் நடந்து வந்தான் பார்த்தீங்களா. இதுதான் ஒரு பெத்த தகப்பேன், மூட்டை தூக்குற தகப்பேன். மூட்டை தூக்கிட்டு அப்படியே ஒரு 200 மூட்டையை தூக்கிட்டு முதுகெல்லாம் வலி பா அப்படின்னு வீட்டில் அவங்க வீட்டுக்காரம்மா சுடுதண்ணி வச்சு கொடுக்குது. குளிச்சுட்டு அப்படியே உட்கார்றாரு. திடீர்னு பார்த்தா மகன் அப்பா அப்பாங்கிறான். என்னடா கொதிக்குது காய்ச்ச. வெளியில் வர்றான், ஆட்டோவை காட்டுறான், ஒரு ஆட்டோ கூட நிற்கலை. 1 கிலோமீட்டர் ஆஸ்பத்திரி. பார்த்தான் அவங்க அப்பேன், மூட்டை தூக்குற அப்பேன். 200 மூட்டை தூக்கி முதுகு வலியோடு உட்காந்துருந்த அப்பேன் தன்னுடைய பிள்ளையை தூக்கிட்டு ஓடுறான் ஐயா 1 கிலோமீட்டர் வரைக்கும். முதுகு வலிக்குது, என்னையால் மூட்டை இனிமேல் தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தவன் மூட்டையை விட 2 மடங்கு வெயிட் உள்ள மகனை தூக்கிட்டு போகிறான். அப்போ கேட்குறான், மூட்டையை தூக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டியே, இவ்வளோ வெயிட் உள்ள பிள்ளைய ஏன்டா தூக்கிட்டு போகிறேன்ட்டு. அது மூட்டைடா, அது சம்பளத்துக்கு தூக்குறது. இது என் அன்புக்காக என் பிள்ளைய தூக்குறேன், இன்னும் 3 கிலோமீட்டர் கூட ஓடுவேண்டாங்கிறான். தகப்பனுடைய பாசம். இப்போ ஒரு படம் வந்துச்சு, அமீர் கான் நடித்த படம் டங்கல் யுத்தம்னு சொல்லி. அவன் பாருங்க, தனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா மல்யுத்த வீரனை வளர்க்கணும்னு ஆசைப்பட்றான். 4 பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கான் பார்க்குறான். பொம்பளை பிள்ளைய எப்படியாவது மல்யுத்த வீராங்கனையை மாற்றிடணும்டா அப்படின்னு அவன் பயிற்சி கொடுக்குறான். அவங்க அப்பன் கொடுக்குறப்ப ஒரு தண்ணிக்குள்ளே தூக்கி போடுறான். அப்படியே அந்த பிள்ளை கத்துது, ஐயோ அம்மா அம்மா ஐயோ அப்பா செத்துடுவேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் தண்ணியிலேருந்து வெளியில் வந்தோன்னு சொல்கிறான், எப்பையும் உங்கள் அப்பா கூட இருப்பேன்னு நினைக்காத, நான் இல்லாத நேரத்தில் கூட உன் தைரியத்தை வரவழைத்து கொண்டு நீ வெற்றி பெறணும்னு சொல்கிறான். ஒரு கோச்சு பயங்கரமான டெக்னிக்லாம் சொல்லி கொடுக்குறான். அந்த கோச்சை விட அவங்க அப்பா சொல்லி கொடுத்த அட்டாக், டிஃபென்ஸ்
எப்போ டிஃபென்ஸ் பண்ணணும், எப்போ அட்டாக் பண்ணணுங்கிறத சொல்லி 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 காமன்வெல்த்தில் அவள் ஜெயிக்கிறா. ஆனால் அந்த கோச் அவங்க அப்பனை அந்த இடத்துல வரவிடாமல் பண்ணால் இவ தோத்துருவான்னு சொல்லி அவங்க அப்பாவை ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சிடுறான். பிள்ளை மேட்ச் விளாண்டுக்கிட்டு இருக்க, அவங்க அப்பனால் பார்க்க முடியல. அப்படியே காட்டில் கதவை ஒட்டைக்கிறான், ஜன்னலை ஒட்டைக்கிறான், ஒன்றும் முடியல. ஆனால் மக ஜெயிச்சாலா தோத்தாலா கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னு சொன்ன உடனே அந்த இந்தியாவுடைய தேசிய கீதத்தை ஒளிபரப்புவாங்க. அப்போ எந்திரிச்சு நின்று ஒரு கண்ணீர் விடுவான் பாருங்க பெத்த தகப்பன். அந்த கண்ணீரில் இருக்கியா தன் மகளினுடைய வெற்றி. சொல்கிறான், எந்த நேரமும் உங்கள் அப்பா கூட இருக்க மாட்டேன், நான் இல்லாமல் இருந்தாலும் நீ ஜெயிக்கணும்னு சொன்னான் பார். அந்த வாக்கியத்தை நினைத்து கொண்டு வெற்றி பெறச் செய்தால் தன்னுடைய மக. இப்போ நீங்கள் நினைக்கலாம், அவங்க அப்பையும் உருண்டு பிறண்டு கற்றுக் கொடுக்கலாம். அவங்க அப்பனுடைய கனவை நனவாக்கியது யார்? ஆம்பளை பிள்ளை இல்லாட்டியும் ஒரு பெத்த பொம்பளை பிள்ளை தன் தந்தையினுடைய கனவை நனவாக்கி மல்யுத்த வீராங்கனையா மாறினால அப்படின்னு யார்? ராஜதுரை என்கிட்ட சொல்கிறாரு. அப்போ இருந்தாலும் அந்த பிள்ளை தானே சண்டை போட்டுச்சு, அந்த பிள்ளை தானே களத்தில் இறங்குச்சு. ஒத்துக்கிறேன், பெண்கள்கிட்ட நிறைய வீக்னஸ் இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள், ஒரு தாசில்தார் கணக்கெடுக்க போகிறாரு. அம்மா கணக்கெடுக்க வந்திருக்கேன், உன் பேர் என்ன? சின்னம்மா. உங்கள் வீட்டுக்கார் பேர் என்ன? அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்குது. வீட்டுக்கார் பேரை சொல்லாமல் எப்படி ரேஷன் கார்டு கணக்கெடுக்கிறது? நாங்கள் அதெல்லாம் சொல்கிறதில்ல. சரி, ஏதாவது ஒரு ஐடியா கொடுவோம், புருஷன் பேரை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். இந்த ராத்திரியில் சோறு இல்லைன்னு கேட்பாங்கல்ல, அதுவும் இந்த கோயிலில் அடிப்பாங்கல்ல, அது ரெண்டையும் சேர்த்துக்க. ராத்திரியில் சோறு இல்லைன்னு என்ன கேட்பாங்க? பிச்சை. கோயிலில் பூசை நேரத்தில் அடிப்பாங்க மணி.